السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تبارك وتعالى: فبعث الله غراما يبحث في الأرض. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய நோன்புகளில் 4 நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக 5வது நோன்பிற்காக வேண்டிய தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 6 ஜுஸுக்கள் நிறைவு செய்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓதிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்தல்வானாக. அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை தந்து அருள்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இன்றைய ஓதப்பட்ட வசனத்தினுடைய விளக்கத்திலே பல்வேறு சிறப்புகள், நபிமாருடைய வரலாற்றினுடைய செய்திகள் எல்லாம் கூறியிருக்கின்றான். இன்றைய ஓதப்பட்ட அல்லாஹுடைய வசனமாகிய சூரா அல் மாயிதா, இதில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு காகம் என்று சொல்லப்படக்கூடிய அவைகள் மனித சமூகத்திற்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலகத்திலே முதலாக எவ்வாறு மனிதன் இறந்து விட்டால் அவை அந்த மனித உடலை என்ன செய்ய வேண்டும் என்று மனிதனுக்கே தெரியாத பொழுது முதல கற்றுக் கொடுத்தது ஒரு காகம். அல்லாஹு அக்பர். மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று உலகத்தில் யாரும் இல்லை, நான் அதி புத்திசாலி, நான் அதிமேதாவி என்று எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் கல்வி என்பது ஒவ்வொரு மனிதர்களும் தேடிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹ்தி. கல்வி என்பது தாயினுடைய தொட்டில். ஒரு தாய் தன்னுடைய மகனை தாளாட்டுவார்கள். அந்த தாளாட்டக்கூடிய கல்வி, அந்த கேட்கக்கூடிய தாயினுடைய முதல உலகத்தில் நாம் கேட்டது, உலகத்திலே இசை, அது தாயினுடைய இசை தான். அந்த தாயினுடைய பாடல், அந்த தாய் தன்னுடைய மகன் தூங்க வைப்பதற்காக வேண்டி தன்னுடைய குரலை வெளிப்படுத்துவார். அந்த குரலை கேட்கக்கூடிய அந்த குழந்தை அது அமைதி பெறும். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கல்வி என்பது தாயிலிருந்து ஆரம்பித்து கபர் வரைக்கும், மன்னரை செல்லும் வரைக்கும் கல்வி இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறியிருக்கின்றார்கள். இந்த செய்தியை நான் சொல்ல வருகின்றேன் சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 பிள்ளைகள், ஹாபில் காபில். காபிலுடைய கபரு ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் இருக்கு, போய் பார்த்தா தெரியும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இருக்கு காபிலுடைய கபரு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு பிரசவத்திலும் அல்லாஹு தஆலா முதல் பிரசவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும், அடுத்த பிரசவத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும். முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணும் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண்ணும் திருமணம் செய்வது வழமையாக இருந்தது. உலகம் இயங்கி கொண்டு, உலகம் துவங்கி கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி அல்லாஹ் ஹுக்குமாக, சட்டமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ஆனால் ஹாபில் யாரை திருமணம் செய்ய வேண்டுமோ அந்த ஹாபிலுடைய சகோதரி அழகற்றவராக இருந்தார். அப்பொழுது தனக்கு கூட பிறந்த காபிலுக்கு கூட பிறந்த தன் கூட பிறந்த சகோதரி அழகாக இருந்தது காரணமாக அவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கோரிக்கை வைக்கின்றார். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இல்லை, இது மார்க்க சட்டப்படி அல்லாஹ் கூடாது என்று விட்டான், உன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இங்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றான் என்று ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். உலகத்துல முதல்ல பொறாமை, வஞ்சகம், அது உள்ளத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுக்கு இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய மகனார் காபிலுக்கு வந்து விட்டது. எதிரியாக தன்னுடைய சகோதரன் ஹாபிலை எதிரியாக கருதினார். பொறாமை அவர் மீது கொண்டார். அவர் உயிரோடு இருப்பதனால் தான் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகின்றது, எனவே அவரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒமன் கத்தலன்னாச, யார் ஒரு உயிரை கொள்வாரோ அவர் ஒரு சமூகத்தை அழித்ததை போல, ஒமன் அஹையாக ஃபகன்னமா அஹையன்னாஸ ஜமியா, ஒரு மனிதனை உயிர் வாழ வைப்பாரோ, இறந்து உயிர் குற்றுயிராக கிடைக்கின்றார், அவருக்கு ரத்தம் கொடுத்தோ பொருளை கொடுத்தோ அல்லது ஏதாவது ரீதி உதவி செய்தோம் என்று சொன்னால், அவர் உயிர் காப்பாற்றப்பட்டார் என்று சொன்னால், ஒரு சமூகத்தை வாழ வைத்ததை போல, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் அல்லாஹு தஆலா அஹியன்னாஸ் என்று சொல்கின்றான், ஒரு சமூகத்தினுடைய மக்களை வாழ வைத்ததை போல என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் அந்த காபில் கேட்கவில்லை. இறுதியாக தன்னுடைய சகோதரி என்ன செய்கின்றார், அன்பாக அழைத்து சென்று அவரை அடித்து அவரை கத்தல் செய்து விடுகின்றார். எவ்வாறு புதைப்பது என்று தெரியவில்லை. தன்னுடைய சகோதரி இறந்து விட்டாரே, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு 2 காகம் வருகின்றது, சண்டையிடுகின்றது. சண்டையிட்டு ஒரு காகம் அல்லாஹ் ஃபபஅஸல்லாஹு குராபா, ஒரு காகத்தை அல்லாஹ் அனுப்பினான். யபஅஸல்லாஹு, இன்னொரு காகம் வருகின்றது. 2ம் சண்டை போடுகின்றது. அவைகள் சண்டை போட்ட பிறகு ஒன்று இறந்து விடுகின்றது. உயிரோடு உள்ள காகம் மண்ணை தோண்டி உயிரற்ற காகத்தை புதைக்கின்றது. அந்த நேரத்தில் மனிதன் அவன் அஹையாக நான் இந்த காகத்தின் மூலமாக நான் கல்வி அறிந்து கொண்டேன், நான் பலகீனமான ஆகிவிட்டேனே, நான் ஒன்றும் தெரியாதவனாக ஆகிவிட்டேனே என்று தன்னை தானே கை செய்தப்படுகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த காபில் யார் தவறு செய்தாலும் இதனுடைய குற்றம் அந்த காபிலுக்கு வந்து சேரும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். உலகத்தில் நாம் ஒரு நன்மை செய்கின்றோம், அந்த நன்மை அதற்கு அடுத்து யார் செய்கின்றார்களோ அது தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அது அல்லாஹு தஆலா இன்றைய ஓதப்பட்ட வசனத்தினுடைய ஆரம்பத்திலே கூறுகின்றான், வதஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் உபகாரத்துக்கும், வதஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியம் உபகாரமாக இருக்கின்றது சொன்னால் அதுக்கு உதவி செய்யுங்கள். வத்தக்வா, இறையச்ச உள்ள காரியத்துக்கு உதவி செய்யுங்கள். வலா தஆவுனு அலல் இஸ்மி, பாவத்திற்கு உதவி செய்யாதீர்கள். ஒரு உதுவான், பகைமைக்கு உதவி செய்யாதீர்கள். எதிரி அழிப்பதற்கோ அல்லது எதிரியை ஏதாவது செய்வதற்கு உதவி செய்யாதீர்கள். நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியல்வானாக. அல்லாஹு தஆலா நமக்கு இன்னும் இந்த குர்ஆனுடைய கல்வியை முழுமையாக தந்து அருள் புரிவானாக. எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நற்கிருபை செய்தல்வானாக.